போன் வருது. அக்கா சொல்லுக்கா. ஏய் எங்கடா இருக்க? இங்கதான்க்கா இருக்கேன். அந்த மீனா மனு தாக்கல் பண்ண கூடாது. வயித்துல ஒரு கோடு போட்டு விட்டுருடா. சரிக்கா பண்ணிடுறேன். டேய் அவளை குத்துனா கூட போட்டியில நிப்பா. அவ உயிரா நினைக்கிற அந்த முத்துவுக்கு ஏதாவது ஆனாதான் அவ ஒதுங்கிக்குவா. அவன் வயித்துல கோட போடு. சரிக்கா நான் கோடு போட்டுறேன். மீனா முத்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். உள்ள வாங்க. அண்ணா அடினே. இங்க வாங்க, மனு தாக்கல் பண்ணனும்ல. மீனா நான் சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கேன் மீனா. மீனா ஆல் தி பெஸ்ட். Thank you அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கா. போலாமா? அக்கா Thanks டா சத்யா. Thanks நா. ஏய் டேய். அம்மா. மீனா ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல் போலாம் வா. மீனா ரத்தம் வருது மீனா ஹாஸ்பிடல் போலாம். எந்திரி. நாங்க நான் முதல்ல வேட்புமனு கொடுத்துடுறேன். மீனா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லங்க டைம் முடிய போகுது. எனக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இதுல ஜெயிக்கணும். உள்ள போலாம். என்னம்மா என்னாச்சு? சார் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல சார். மனு தாக்கல் கொடுங்க. என்ன ப்ராசஸ் சொல்லுங்க. அந்த மனு சரி இந்தாங்க சார். கையெழுத்து வாங்கிக்கலாம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. கொடுங்க. சரிப்பா, முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. மிச்சத்தை நான் பார்க்கறேன். இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. இப்படி பண்ணிட்டாங்கடா. மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். தேர்தல்ல நிக்க வேண்டாம்னு சொன்னப்ப யார் கேட்டீங்க? இப்ப பாருங்க, தலைவி பதவிக்கு நிக்கிறேன்னு போய் இப்ப இவளாலே நிக்க முடியாம அது படுத்துக்கிட்டா. வாய மூடிட்டு இருக்கிறீங்க. அவளே உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறா. இந்த கத்தி குத்து முத்துக்கு பட்டு இருக்க வேண்டியது இவ குறுக்கால வந்து விழுந்ததுனால மீனாவுக்கு இப்படி ஆயிருச்சு. விஜயா சொன்ன மாதிரி உங்க 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ண முடியும்? இப்பவாது நான் சொல்றதை கேளுங்க. இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் நீங்க சொல்லுங்க. விஜயா, தேர்தல் விஷயம் முத்து மீனா சம்பந்தப்பட்டது. இதில் நம்ம தலையிடக்கூடாது. தெரிஞ்சுக்க முத்து, அம்மா பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. உயிரை பணையம் வச்சு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுடா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்களா? செல்வத்தை சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேல் நீ மீனா கூடயே இரு. பார்த்து ஜாக்கிரதையா இருக்கு. சார் எதிர்ப்பு வர வரத்தான் முன்னேறி போக முடியும். யார் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சிந்தாமணி அம்மா வேலை தான். மீனாவை எதிர்த்து நிக்கிறது அவங்க தானே. மீனாவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே எங்களை பயங்காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க தான் பண்ணாங்கன்னு ஆதாரத்தோட பிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு அதுக்கு. போலீஸ் விசாரிக்கிட்டு யார் இதை பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். தப்பிக்கவே முடியாது. தெரிஞ்சுக்க. வேணாங்க, எனக்கு இந்த தேர்தலே வேணாம். நான் நிக்கல. நாளைக்கே போய் நான் நிக்கிறேன்னு சொல்லிடுறேன். நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிடலாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு கத்தியால குத்த வந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் மட்டும் அதை பார்க்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? இதனால நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? எனக்கு நீங்க தான் முக்கியம். இந்த சிந்தாமணியோட சவகாசமே நமக்கு வேண்டாம். அவங்களோட எல்லாம் நம்மளால போட்டி போட முடியாதுங்க. அவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும். உன்னை வாபஸ் வாங்க வைக்கணும். அது போட்டியே இல்லாம ஜெயிக்கணும். இப்ப நீ பின்வாங்கிட்டேன்னு வை, அப்புறம் அந்த சிந்தாமணி நினைச்சதை சாதிச்ச மாதிரி ஆயிடும் மீனா. இருந்துட்டு போகட்டும்ங்க. மீனா, உன்னை பலவீனமாக்கத்தான் அவங்க என்ன ஏதாவது பண்ண பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நீ உனக்கு ஏதாவது ஆனா கூட பயப்பட மாட்ட. ஆனா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயப்படுவேன்னு அவங்க நினைச்ச மாதிரியே இப்ப நீ பயப்படுறப்ப நீ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. நடந்த சம்பவத்துல இருந்து நீ இன்னும் மீண்டு வரல. எதை பத்தியும் நீ இப்ப யோசிக்காத. மனசு சரியில்லாதப்போ நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியா வராது. நீ நல்லா ரெஸ்ட் தூங்கி எந்திரி. நாளைக்கு காலைல நிதானமா பேசலாம். சொல்ற செல்வம், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிந்தாமணி தாண்டா அதோட ஆளுங்களை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அந்த சிந்தாமணி அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டவும் மாட்டாங்க. தான் மாட்டாம இருக்கிற என்னென்ன பிளான் இருக்கோ எல்லாத்தையும் செய்வாங்க. அவளை சும்மாவே விடக்கூடாது. கத்தியில குத்துறவங்களை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவனுங்க மட்டும் மாட்டாங்கன்னா சிந்தாமணி மாட்டுவா. பாத்துக்கலாம். என்ன பண்ற? நம்ம பசங்கிட்ட சொல்லி இந்த சிந்தாமணி ஆளுங்களை கொஞ்சம் நோட்ட விட சொல்லி. மீனாவை கத்தியால குத்துறவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு. நான் நமக்கு தெரிஞ்ச எல்லா டிரைவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அவனுங்க நிச்சயமா மாட்டுவானுங்க. அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை வச்சு தாண்டா அந்த சிந்தாமணிக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். மீனா என்னடி இப்படி ஆயிடுச்சு? கேள்விப்பட்டப்ப எனக்கு கொலைய நடுங்கி போயிடுச்சு. மீனா வேணாம் மீனா, நமக்கு இந்த பதவி எல்லாம் வேணாம். அவளோட உயிர் எனக்கு முக்கியம். இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சினிமால தான் இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல ஆப்போசிட் பார்ட்டிங்க பண்ணுவாங்க. நிஜத்துலயும் இப்படி நடக்குமா? மீனா வந்துடவே கூடாதுன்னு அந்த சிந்தாமணி நினைச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவளை சும்மா விடக்கூடாது முத்து. அவ வீட்டுக்கு போய் அவளை ஏதாவது பண்ணிடலாம். ஐயோ ஸ்ருதி, நீங்க வேற அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு அந்த கோவம் இருக்கு பழகுறல. ஆனா எலெக்ஷன் டைம்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நம்ம ஏதாவது பண்ண போய் மீனா பக்கம் வீக் ஆயிடக்கூடாது. அதனாலதான் பொறுமையா இருக்கிறேன். நீ தலைவியாயி நான் உட்கார்ற சேர்ல நீ வந்து உட்காருவ. நான் உனக்கு பண்ணிவிட செய்யணுமோ? உன்னை நான் தலைவியாக்க விடவே மாட்டேன். அக்கா நீங்க இருக்க. இருக்க வர. ஓடுற பாரு. வா வா சீக்கிரமா. என்ன ஏடியது? அது கட்டே.